நண்பர்களே, இன்று நாம் வாழக்கூடிய இந்த உலகில் பல நிச்சயமற்ற சூழல்களும் தன்மைகளும் நிரம்பி உள்ளது. அத்தகைய உலகில் இந்தியாவை போன்ற வளர்ச்சியும் ஸ்திரத்தன்மையும் இருப்பது விதிவிலக்கு. இத்தகைய நிச்சயமற்ற காலத்திலும் இந்தியாவின் அந்நிய செலவு கையிருப்பு கணிசமாக உயர்ந்துள்ளது. இன்று அனைத்து நாடுகளும் குறைந்த வளர்ச்சி அல்லது அதிக பணவீக்கத்துடன் போராடும் போது அதிக வளர்ச்சி மற்றும் என்பது மட்டுமல்லாமல் குறைந்த பணவீக்கத்துடன் இந்தியா மட்டுமே உள்ளது. இவ்வளவு பெரிய தொற்று நோய் பிடியில் இருந்த போதிலும் இந்தியாவின் நிதி விவேகமானது முழு உலகத்திற்கும் ஒரு முன்மாதிரியாக உள்ளது. உலகளாவிய பொருட்கள் மற்றும் சேவைகள் ஏற்றுமதியில் இந்தியாவின் பங்களிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. உலக வளர்ச்சியில் இந்தியாவின் பங்கானது இன்று 16% எட்டி உள்ளது. மேலும் நீங்கள் பாருங்கள், கடந்த 10 ஆண்டுகளில் பல பொருளாதார அதிர்ச்சிகளை சந்தித்த போதிலும் நம் இந்தியா, அதாவது இத்தனை சோதனைகளுக்கு பிறகும் நமது இந்தியா வளர்ச்சி அடைந்து உள்ளது. எங்களுடைய ஆட்சி காலத்தில் இதுவும் சவாலாகவே இருந்தது. 100 ஆண்டுகளில் மிகப்பெரிய தொற்று நோய், உலகத்தின் பல்வேறு நாடுகளுக்கு இடையேயான போர்கள், இந்தியாவிலும் இது போன்ற மிகப்பெரிய பேரழிவுகள், ஒரு சூறாவளி, ஒரு பெரிய வறட்சி, அதுபோல பூகம்பம், நாங்கள் இதுபோன்று பல நெருக்கடிகளையும் சந்தித்திருக்கின்றோம். ஒவ்வொரு சவாலுக்கும் தீர்வு கண்டு உள்ளோம். இந்த நெருக்கடிகள் ஏற்படாமல் இருந்திருந்தால் இந்தியா இன்று இருப்பதை விடவும் இன்னும் மிகப்பெரிய உயரத்தில் இருந்திருக்கும். அது என்னுடைய நம்பிக்கை மட்டுமல்ல, என்னுடைய அனுபவத்தின் வாயிலாகவும் சொல்லிக் கொள்கின்றேன்.